பழைய ஏற்பாடு காலத்துல ரத்தம் பாவ நிவர்த்தி செய்தது நமக்காக, அதனால நம்ம சாப்பிடல. இப்போ புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் செஞ்சு ஒரே தர பலியா அவருடைய ரத்தத்தை செலுத்திட்டாரு. அப்புறம் நம்ம ஏன் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது? இதை சாப்பிட்டா தீட்டு, அதை சாப்பிட்டா தீட்டு, கொழுப்பு சாப்பிடக்கூடாது. பழைய ஏற்பாடு காலத்தை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது நமக்கு நிழலாட்டமா தான் இருக்குது. அதனால நம்ம எதை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு தீட்டு இல்லை. இன்னொன்னு, நம்ம அதுல எப்படி சாப்பிட்டா தீட்டு, இதெல்லாம் வேற நம்மளுக்கு டவுட் இருக்கு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொல்லப்பட்டது. நம்ம கடையில ஒரு பொருள் நம்ம போய் வாங்க போறோம், அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவாங்க, காலையிலேயே அந்த பூஜை போட்டு கற்பூரம் காட்டி அவங்க வாங்கியெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க கடையை திறக்கிறாங்க. அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, நாங்க வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அவங்க பண்ணும்போது நீங்க பாக்குறதுல பார்த்தாலும் அவாய்ட் பண்ண முடியாது. கடையில இருந்து அங்க போய் வாங்கிதான் ஆகணும். ஆண்டவரே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, கடையில விற்கப்படுகிற எதையும் குறிச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை, எதை வேணா நீங்க என்ன பண்ணலாம், வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். சாப்பாட்டு விஷயத்துல பார்க்கும் பொழுது 27வது வசனம் சொல்லுது, அன்றையும் அவ்விசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது உங்களுக்கு மனதா இருந்தால் மனசாட்சியின் நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மள யாராவது அவ்விசுவாசிகள் யாராவது வந்து விருந்து கூடுவோம், ஐயோ நான் வரமாட்டேன், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் தீட்டு அப்படின்னு நம்மளே தீட்டு பார்க்கறத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து அந்த வசனங்களை பார்க்கும்போது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அதை சாப்பிடக்கூடாது. ஆனா நீங்களா போய் இது படைச்சதா படைக்காது நீங்க விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை.